உண்மையிலேயே டாக்ஸிக்கான பர்சன்ஸ் இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்ட போர் தொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு சட்ட போராட்டத்தை நமக்கு மேலே முன்னாடியே நடத்துகிறாங்க. நம்ம மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் நடத்துகிறாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னா, அவங்க மேலேயும் கேஸ் போடுறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்களோ, சட்டப்படி என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்களோ அந்த தவறுகளுக்கு எதிராக வந்து கேஸ் போட்டிருந்துக்கலாம் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட வந்து இவருடைய டெத் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குங்கிற பட்சத்தில் அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, நிறைய விதமான பணம் பறிக்கிறதையே வந்து ஒரு வேலையாக என்னுடைய மனைவி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுபாஷ் சொல்லியிருக்கிறார், மித்துல் சுபாஷ் சொல்லியிருக்கிறார். அப்போ அதையே ஒரு கேஸாக வந்து அவர் போட்டிருந்துருக்கலாம், ஃபைல் பண்ணியிருந்துருக்கலாம். ரெண்டாவது விஷயம், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ செத்து தொலைய வேண்டியதானு சொல்லிட்டு மனைவி சொன்னதுக்கு வந்து இவங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த நீதிபதி வந்து ஏதோ போனா போக்கில் ஒரு பேருக்கு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க.